அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையில் குறிப்பிட்டுள்ளவாறு, பசியும் பிணியும் பகையும் நீங்கி நலமான வாழ்வும் வளமும் பெறுக. தமிழே உன்னை வணங்கி. இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 மலைச்சோறு பாடப்பகுதியை பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாய் விளங்குவது மழை. மழை பொய்த்துவிட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும். நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர். அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவோம். அதாவது, ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும்னா அது முக்கியமானது மழை தான். மழை பெய்ந்தாதான் உணவு நம்மளுக்கு உற்பத்தியாகும், எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். மழை பெய்யலைன்னு என்னாகும்? நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போயிடும். நம்ம கோடை காலங்களில் தண்ணீருக்காக எவ்வளோ கடினமாக பாடுபடுறோம் இல்லைங்களா? எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீர்நிலைகள் இல்லை, தண்ணி இல்லைன்னா நம்மளுக்கு பெரும் சிரமத்துக்குள்ளாயிருவோம். அதாவது என்ன ஆகும்? பசியும் பஞ்சமும் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மழையை வேண்டி வழிபாடு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாடல் தான் இங்கே நம்ம பாடப்பகுதியில் இருக்கும். ஸோ இது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலில் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இந்த நூலோட பதிப்பாசிரியர் அப்படின்னு பார்த்தா கௌரவன். ஸோ மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்துல வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களோட நம்பிக்கை. இந்நிகழ்வை மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போது நம்ம பாடப்பகுதி மலைச்சாறு அப்படிங்கிற கவிதை பிள்ளைக்குள்ளே போய் பார்க்கலாம். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். வாளியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை. கொள்ளை மழை பெய்யவில்லை. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை. கொள்ளை மழை பெய்யவில்லை. கள்ளியிலா காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சோம். கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. முள்ளு இல்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. கருவேலங்காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலம் பூக்கலையே. கமகமன்னும் மணக்கலையே. காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்கலையே. காத தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம். மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா. ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இவ்வாறு 3 அல்லது 5 நாட்கள் பாடி வழிபாடு செய்கின்றனர். அதன் பிறகு மழை பெய்யாததில் காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. இவரெல்லாம் பாடல் பாடியும் மழை வரல. அப்போ என்ன பண்ணுறாங்க? காட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை. கதறி அழுதும் விட்டோம். கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டோ நம் மாரியாத்தா இறங்கலையே. வாடி பெண்டுகளா நாம் வனவாசம் சென்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை. கதறி அழுது விட்டோம். கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டோம் நம் மாரியாத்தா இறங்கலையே. வாடி பெண்டுகளா நாம் வனவாசம் சென்றிடுவோம். இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கிய பானை, அகப்பை, பழைய முறம் போன்றவற்றை தலையில் வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேற முனைகின்றனர். அப்பொழுது மழை பெய்ய தொடங்குகிறது. ஸோ இந்த பாடலாம் பாடிட்டு மழை வரல, எல்லாருமே வாங்க கிளம்பி காட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? மழை உடனே வருது. பேயுதையா பேயுது பேய் மழையும் பேயுது. ஊசி போல கால் இறங்கி உலகமெல்லாம் பேயுது. சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பேயுது. சீமை எங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பேயுது. இவ்வாறு அந்த மழை பாடுறாங்க. எப்படி சொல்கிறாங்க? பேயுதையா பேயுது பேய் மழையும் பேயுது.
ஊசி போல கால் இறங்கி உலகம் எல்லாம் பேயுது. சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பேயுது. சீமை எங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பேயுது. இவ்வாறு இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன மலைச்சோறு அப்படிங்கிற கவிதை பேழையில் இயல் 6 தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலிலிருந்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற கட்டுரையில் இப்பாடல் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்த பாடலின் பதிப்பாசிரியர் வந்து கௌரவன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.